MBA டிகிரி மேலே நிறைய பேருக்கு ஒரு தனி மோகம் உண்டு. எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு உண்மையிலே அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கா? காசு மட்டும் இல்லாமல் நம்ம நேரத்தையும் செலவழித்து அதில் எஃபர்ட் போடணுமே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ஒர்த்து தானா? இப்படி நமக்கு MBA பற்றி நிறைய கேள்விகள். அது பற்றி எனக்கு தெரிஞ்சதை இந்த எபிசோடில் ஷேர் பண்ணுறேன். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். MBAல நாம் என்ன கற்றுக்கலாம்? ஃபைனான்ஸ், அக்கௌண்டிங், HR, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு MBAல நிறைய கான்சன்ட்ரேஷன்ஸ் இருந்தாலும், பொதுவாக சொல்லணுன்னா ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த நிர்வாக அறிவையும் திறமையையும் MBA மூலமாக நம்ம கற்றுக்கலாம். நான் ஒரு பிஸ்னஸும் சொந்தமாக நடத்தலையே, அப்போ எனக்கு இது வேஸ்ட்டா? நீங்கள் ஒரு பிஸ்னஸும் சொந்தமாக நடத்தாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்காக வேலை பார்க்குறீங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு கம்பெனியோட வரவு செலவை புரிஞ்சிக்க அக்கௌண்டிங், கம்பெனியோட முதலீட்டுக்கு தேவையான பணத்தை எப்படி புரட்டுறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ஃபைனான்ஸ், கம்பெனிக்கு இருக்கிற பொருளாதார ரிஸ்க்கை புரிஞ்சிக்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு MBAல ஒரு கம்பெனியை நடத்துறதுக்கான அடிப்படை தேவைகளை இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் மூலமாக கற்றுக்கலாம். ஸோ யாருக்கு இந்த நாலேஜ் வேணும்? ஒரு கம்பெனியில் முக்கிய முடிவுகளை எடுக்கிற சிஇஓவில் இருந்து சீனியர் மேனேஜர்ஸ் வர இந்த நாலேஜ் ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்காக நம்ம MBA முடித்த உடனே இவன் MBA எல்லாம் படிச்சிருக்காங்க, இவனை நம்பி பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னெல்லாம் யாரும் பெரிய பொறுப்பை நமக்கு உடனே கொடுத்துட மாட்டாங்க. MBA படித்தது மூலமாக நம்ம நிர்வாக திறமையை நாம் வளர்த்துருப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் அதை வெளிக்காட்டலாம். ஒழுங்காக கற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை அறியாமலே அது தானாக வெளியே வரும். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பெரிய பொறுப்புகள் நம்மளை தேடி வரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, MBA படித்ததுனால பெரிய பொறுப்பு நமக்கு வந்துடாது. அதில் கற்றுக்கிட்டதை திறம்பட செயல்படுத்தும் போது தான் நமக்கு பெரிய பொறுப்புகள் தேடி வரும். அதனால் MBA டிகிரி வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படி நடக்காது. அப்போ அந்த MBAங்கிற பேப்பர் டிகிரிக்கு மதிப்பே கிடையாதா? இருக்குது. MBAங்கிற அந்த டிகிரியை பயன்படுத்தி புதுசாக ஒரு மேனேஜ்மெண்ட் வேலையை தேடும்போது அப்போ அந்த பேப்பர் டிகிரி பயன்படும். ஆனால் இருக்கிற கேரியரில் வளர்கிறதுக்கு நாம் MBAல என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உதவி பண்ணுமே தவிர அந்த பேப்பர் டிகிரி அது உதவாது. அதனால் நம்ம கடமைக்கே அண்டர் கிரேட் படித்தோமே, அது மாதிரியெல்லாம் MBA பண்ணக்கூடாது. நேரமும் காசும் வீணாக தான் செலவாகும். சரி, இப்போ MBA படிக்கிறதுக்கு எது பெர்ஃபெக்ட் டைம்? யூஸ்வலாக எல்லோரும் அண்டர் கிரேட் முடித்த கையோட உடனே MBAவையும் முடிச்சிடலான்னு பார்ப்பாங்க. சூப்பர் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், கேட் எழுதி IIM போகிற ஆட்கள், அவங்க வேணால் அதை பண்ணலாம். ஏன்னா MBA முடித்த கையோட அவங்க ஈஸியாக டாப் ஃபர்ம்ஸில் வேலையை வாங்கிடுவாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட்டோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் ஏதாவது ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பார்த்துட்டு அப்புறம் MBA பண்ணணும் அப்படின்னு வைங்க. அது பல வகையில் நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு கார்ப்பரேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுக்கும்போது நம்மளால் அந்த விஷயங்களை ஈஸியாக லிங்க் பண்ண முடியும். கற்றுக்கிறதும் ஈஸி, கற்றுக்கிட்டதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதும் ஈஸி. இந்த கார்ப்பரேட் அனுபவம் இல்லாமல் நேராக போய் MBA பண்ணோன்னு வைங்க, அது வெறும் பேப்பர் நாலேஜாக தான் இருக்கும். ஏண்டா படிக்கிறோன்னு தெரியாமலே ஹைஸ்கூலில் கேல்குலஸ் படித்தோமே, அது மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வேலை பார்த்து அனுபவம் கிடைச்ச பிறகு அப்புறமா MBA பண்ணுறது நல்லது. சரி, எந்த மாதிரி காலேஜில் MBA பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் டாப் காலேஜ் பெட்டர், அதில் சந்தேகமே இல்லை. அங்கே வேறு லெவலில் சொல்லிக் கொடுப்பாங்க, அதனால தான் அது பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே அதனால் அது பெட்டர் இல்லை. அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது. குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கூட படிக்கிற பசங்களோட அறிவும் திறமையும். ஸ்மார்ட்டான பசங்க கூட கிளாஸில் இருக்கிறோன்னு வைங்களேன், அவங்க கேட்குற கேள்விகளாகட்டும், டிஸ்கஷனில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற ஐடியாஸாக இருக்கட்டும், நம்ம நிறைய அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். நிறைய கிளாஸில் மற்ற பசங்க பேசுகிறத கேட்கும்போது எனக்கே தோணியிருக்கு, அட இது நல்ல ஐடியாவாக இருக்க, நமக்கு இது தோணாமல் போச்சே அப்படின்னுலாம் நினச்சிருக்கிறேன். நம்மளை சுற்றி நம்மளை விட புத்திசாலியாக இருக்கிற ஆட்களை வச்சுருந்தோன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க லெவலுக்கு நாமளும் கற்றுக்கிட்டு புத்திசாலி ஆகலாம். அதனால தான் சேர்க்கை முக்கியம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக MBAக்கு மட்டும் இல்லை, மற்ற டிகிரிக்கும் பொருந்தும். ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா அது மார்க் ஜக்கர்பர்க்கோட ஒரிஜினல் ஐடியா கிடையாது. அவர் ஹார்வர்டில் படிக்கும்போது கூட படித்த மற்ற பசங்கக்கிட்ட இருந்து அவருக்கு கிடைச்ச ஐடியா தான் இந்த சோஷியல் நெட்வொர்க். கூகுளும் அதே மாதிரி தான். ஸ்டான்ஃபோர்டில் சேர்ந்து படித்தப்போ 2 பேர் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின்.
அதுக்காக டாப் காலேஜில் சேர்ந்த உடனே நாமளும் அந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்க போகிறதில்ல. ஆனால் ஏழைக்கேற்ற எல்லோருண்டையா நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கூடுதல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். இவ்வளோ ஏன் லைஃபே எடுத்துப்போமே. எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமலே அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு யூஎஸ்க்கு வரணும் அப்படின்னலாம் ஐடியாவே கிடையாது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் இருந்தப்போ திருமண பக்கம்லாம் எல்லோரும் ஜிஆர்இ படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது, அது எழுதி யூஎஸ் போகலாம் அப்படின்னே தெரிய வந்துச்சு. இன்றைக்கி நான் யூஎஸில் இருக்கிறேன்னா அதுக்கு கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட படித்த பசங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம். இது போக ஸ்மார்ட்டான பசங்க கூட டாப் காலேஜில் இருக்கிறதுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, நெட்வொர்க்கிங். நம்ம கூட படித்த பசங்கள்லாம் ஒரு ரேஞ்சான ஆட்கள்னு வைங்க, ஃப்யூச்சரில் எல்லோரும் நல்ல பொசிஷனில் செட்டில் ஆவாங்க. நமக்கு தேவைப்படாது, ஆனால் தேவைன்னு வந்தால் ரீச் பண்ணுறதுக்கு பெரிய இடத்துல நம்ம பசங்க இருப்பாங்க. அதுவும் எம்பிஏ படிக்கும்போது வர நெட்வொர்க்கிங் ரொம்ப வேல்யூபுல்லானது. ஜாப் ரெஃபரன்ஸ்க்கோ அல்லது ஒரு பிஸ்னஸ் கொலாபரேஷனுக்கோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்போ டாப் காலேஜில் இடம் கிடைக்கலன்னா எம்பிஏவை கன்சிடர் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஆனால் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற வேல்யூ டாப் காலேஜ் ரேஞ்சுக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நான் செகண்ட் இயர் காலேஜில் தான் எம்பிஏ பண்ணேன். கிளாஸில் ஒரு 20% பசங்க நல்ல என்கேஜாக இருப்பாங்க. மிச்சம் எல்லாரும் டிகிரி கிடைச்சா சரிதான் அப்படின்னு ஏனோ தானோன்னு தான் இருந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டாப் காலேஜுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்த லெவல் காலேஜஸ் கூட ஓகே, ஆனால் ஊர் பேர் தெரியாத காலேஜில் போய் எம்பிஏ பண்ணுறதுக்கு காசை கொண்டு போய் ஆற்றுல போடலாம், நேரமாவது மிச்சமாகும். அடுத்து நமக்கு வர்ற கேள்வி, பார்ட் டைமில் எம்பிஏ பண்ணலாமா? கண்டிப்பாக. நான் பார்ட் டைமில் தான் எம்பிஏ பண்ணேன். அதுவும் மெதுவாக ஒரு கோர்ஸுக்கு ஒரு கோர்ஸ் அப்படின்னு வருஷத்துக்கு 4 கோர்ஸ் தான் படித்தேன். 20 கோர்ஸ் முடிக்க 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷங்கிறது ரொம்ப நாள் மாதிரி தெரியும், ஆனால் ட்ரஸ்ட் மீ அது போகிறதே தெரியாது. இப்படி ஒரு டைமில் ஒரு கோர்ஸ் அப்படின்னு படித்ததுனால நல்ல ஃபோக்கஸ்டாக என்னால் படிக்க முடிஞ்சுது. அதில் கற்றுக்கிட்ட கான்செப்ட்ஸ் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. நல்ல என்ஜாய் பண்ணியும் படித்தேன். அதனால் என்ன கேட்டிங்கன்னா, பார்ட் டைமில் படிக்கும்போது டேக் யுவர் டைம். சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு அவசரப்படாதீங்க, பொறுமையாக படிங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நாம் அதிலிருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃபுல் டைமாக படித்தோம்னா நமக்கு வேறு வழி இல்லை, 2 வருஷத்தில் அறக்க பறக்க முடிச்சு தான் ஆகணும். அப்புறம் உங்கள் கம்பெனியில் எம்பிஏ படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. இங்கே யூஎஸில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வருஷத்துக்கு $5,250 வரை கொடுப்பாங்க. அது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான். பட் அதுக்கு மேலேயும் கொடுத்தாங்கன்னா கரும்பு திங்க கூலி கொடுக்குறாங்க, சும்மா விடலாமா? கண்டிப்பாக அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். அப்புறம் நிறைய பேர் ஆன்லைனில் எம்பிஏ கோர்ஸ் படிப்பாங்க. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. எம்பிஏ படிக்கிறதே கிளாஸில் என்கேஜாக பார்ட்டிசிபேட் பண்ணி கற்றுக்கிறதுக்கு தான். ஆன்லைனில் அது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன கேட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் கேட் அல்லது ஜிமெட் ஸ்கோர் கேட்காத காலேஜஸ் நிறைய இருக்கும், அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது நல்ல ஐடியா இல்லை. அப்படிப்பட்ட காலேஜஸ் பிலோ ஆவரேஜ் காலேஜாக இருக்கும். அது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேட் ஜிமெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே நமக்கு சோம்பலாக இருக்குதுன்னா நாம் எப்படி 20 கோர்ஸ் இருக்கிற எம்பிஏவை உருப்படியாக பண்ணுவோம்? கேட் ஜிமெட் எக்ஸாம் எழுத நாம் தயாராக இல்லைன்னா அதுவே ஒரு கிளியர் இண்டிகேட்டர் நாம் எம்பிஏ பண்ணுறதுக்கு இன்னும் தயாராகலை. அதனால் ஷார்ட்கட் எடுத்து எம்பிஏ பண்ணலாம் அப்படின்னு பார்க்காதீங்க, இட் பீட்ஸ் த பர்பஸ். இன்னும் சில பேருக்கு லோன் எடுத்து எம்பிஏ படிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். இட் டிபெண்ட்ஸ். ஐஏஎம் மாதிரி டாப் காலேஜில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோனை கன்சிடர் பண்ணலாம். சும்மா பக்கத்து தெருவில் இருக்கிற காலேஜில் போய் படிக்க எல்லாம் லோன் எடுக்கிறது நல்ல ஐடியா இல்லை. அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, எம்பிஏ படிக்கலைன்னா ஆஃபீஸில் பெரிய நிர்வாக பொறுப்புக்கு போகவே முடியாதா? யார் சொன்னால்? கண்டிப்பாக போகலாம். ஆனால் எம்பிஏவை ஒழுங்காக படிச்சிருந்தா நிர்வாக திறமையை வளர்த்துக்கிறது ஈஸி. அப்போது மேனேஜ்மெண்ட் சைடில் கரியர் க்ரோத் கொஞ்சம் வேகமாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி நிர்வாக அறிவையும் திறமையும் வளர்த்துக்க எம்பிஏ டிகிரி தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, நாமளே அந்த அறிவை ஈஸியாக வளர்த்துக்கலாம். இன்றைக்கி யூடியூப்லேயே அவ்வளோ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் ஃப்ரீயாக கொட்டி கிடக்குது. டாக்டர் அஸ்வத் தாமோதரனே அவரோட கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் கோர்ஸ் லெக்சர்ஸை அவர் சேனலில் ஃப்ரீயாக போட்டிருக்கிறார். என்ன அப்படி படிக்கிறதுக்கு நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் மோட்டிவேஷன் வேணும். அப்புறம் கடைசியாக ஒரு பாயிண்ட், லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளை பார்க்குறோம், அவங்க எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நாமளும் எம்பிஏ பண்ணுனா நாமளும் அவங்கள மாதிரி பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. அது சர்வைவர்ஷிப் பயஸ். இன்வெர்ட் ஆல்வேஸ் இன்வெர்ட் அப்படின்னு சார்லி மங்கர் சொல்லுவார்.
அது மாதிரி அந்த சிச்சுவேஷனை அப்படியே இன்வெர்ட் பண்ணி பாருங்கள். எம்பிஏ படித்தும் அதை யூஸே பண்ணாமல் சாதாரணமாக வாழ்கிற ஆட்கள் எத்தனை பேர்? எம்பிஏ பண்ணுறதை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பிஏங்கிறது ஒரு டூல், ஒரு கருவி. அதை எவ்வளோ திறமையை நம்ம பயன்படுத்த கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம திறமையை பொறுத்தது. ஜஸ்ட் பிகாஸ் அந்த டூல் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட மாட்டோம். அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது. அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுட்டு அப்புறமா எம்பிஏ பண்ணுறதா வேணாமா அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.